ஒரு ஊரில் ஒரு தையல்காரன் இருந்தான். ஒருநாள் அவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தின்பண்டத்தில் 7 ஈக்கள் அமர்ந்தன. தன் தின்பண்டத்தில் அமர்ந்த 7 ஈக்களை ஒரே அடியில் கொன்றான். தன் வீரத்தை பறைசாற்ற ஒரே அடியில் 7 என தன் சட்டையில் தையல்காரன் தைத்துக் கொண்டான். மக்கள் அவன் 7 மனிதர்களைக் கொன்ற வீரர் என்று தவறாக நினைக்கத் தொடங்கினர். தையல்காரன் காட்டில் ஒரு ராட்சதனை சந்தித்தான். ராட்சதன் அவன் சட்டையை பார்த்து பெரிய வீரன் என நினைத்து பயந்தது. ஆனால் அவனை சோதிக்க ஒரு கல்லை எடுத்து பிழிந்து தண்ணீர் வரவழைத்தது. தையல்காரன் பாலாடைக் கட்டியை பிழிந்து நீர் வரவழைத்து தன் பலத்தை சாமர்த்தியமாக நிரூபித்தான். பிறகு ராட்சதன் ஒரு கல்லை வானத்தை நோக்கி எறிந்தது. தையல்காரன் தன்னிடம் இருந்த ஒரு பறவையை வீசினான். பறவை பறந்து சென்றதால் திரும்ப வரவே இல்லை. இதை பார்த்த ராட்சதன் மிரண்டு போனது. தையல்காரனின் வீரத்தை அறிந்த மன்னர் காட்டில் அட்டகாசம் செய்த 2 ராட்சதர்களைக் கொல்லுமாறு வேண்டினார். தூங்கும் ராட்சதர்கள் மீது தையல்காரன் கல்லெறிந்தான். அவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்வதாக எண்ணி சண்டையிட்டு மடிந்தனர். தையல்காரனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டிய மன்னர் தனது மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஒரு சாதாரண தையல்காரன் தனது சாமர்த்தியத்தால் வீரனாக மாறி வாழ்க்கையில் உயர்ந்தான்.